Hello everyone. In the explanation video, நாங்க ஒரு லியோ கிளப்ல ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட் செஞ்சோம்னு சொன்னோம். நாங்க அதை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் பண்ணக்குள்ள வந்து நாங்க மெயினா ரெண்டு பிளேசஸ்ல நாங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஒன்று மை லயன் சொல்லுவோம், இது இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டிங். ஸோ நாங்க மை லயன்ல ரிப்போர்ட்டிங் பண்ணக்குள்ள வந்து அது இன்டர்நேஷனல், அதாவது வந்து இன்டர்நேஷனல் லைன்ஸுக்கு வந்து நாங்க கொடுக்குற ரிப்போர்ட்டிங்கா இருக்கு. செகண்ட் மை லியோ ரிப்போர்ட்டிங். மை லியோ ரிப்போர்ட்டிங்ன்றது வந்து இது எங்களுடைய லியோ டிஸ்ட்ரிக்டுக்கும் லியோ மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டுக்கும் நாங்க கொடுக்குற ரிப்போர்ட்டிங்கா இருக்கு. ஸோ நாங்கள் லைன்ஸுக்கு பண்ற ரிப்போர்ட்டிங் மை லைன் என்றும் உங்களுடைய லியோ டிஸ்ட்ரிக்ட் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் பண்ற ரிப்போர்ட்டிங்கை வந்து மை லியோ ரிப்போர்ட்டிங் சொல்லலாம். இதுல வந்து நான் உங்களுக்கு வெரி ஷார்ட்டா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து மை லயன் ரிப்போர்ட்டிங் எப்படி நாங்க மை லயன் ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா இந்த ரெண்டு ரிப்போர்ட்டிங்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மை லயன் ரிப்போர்ட்டிங். ஏனென்றால் நாங்க மை லியோவில் வந்து நாங்க ரிப்போர்ட் பண்ண வேணும்னு சொன்னால் நாங்க மை லயனில் ரிப்போர்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ண வேணும். அது ஒரு ரிக்குவயர்மெண்ட். இதனால நாங்க மை லியோ ரிப்போர்ட்டிங் பண்ண முதல் நாங்க மை லயனில் நாங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும். நாங்க எப்படி மை லைன் ரிப்போர்ட்டிங் அதை எப்படி பண்றது சம்பந்தமா நான் இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஷார்ட் டைம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுமோ அவ்வளவு ஷார்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதுல ஐடியாவை எடுத்து நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். ஸோ மை லைன்ல நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு இன்டர்நெட் கட்டாயம் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதுல கூகுள்ல வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி நீங்க இந்த கூகுள் சர்ச் பார்ல வந்து மை லைன் சொல்லி நீங்க சர்ச் பண்ணணும். மை லைன் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணா அதுல வந்து நிறைய லிங்க்ஸ் வரும். அதுல மெயினா பாத்தீங்கன்னு சொன்னாங்க ரெண்டாவது லிங்க பாருங்க, லேண்ட்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி லேண்ட் சோஷியல் ரிசோர்சஸ் இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இப்படி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த போர்ட்டல்ல வந்து ஒரு எல்லோ கலர்ல வந்து மெம்பர் லொகின் இருக்கு. நீங்க அதை லொகின் பண்ண கிளிக் பண்ணுவீங்க. அதை கிளிக் பண்ண பிறகு இது இன்னொரு போர்ட்டலுக்குள்ள போய் அங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ஒவ்வொரு லியோ மெம்பருக்கும் வந்து நீங்க ஒரு லியோவா ரெஜிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட இமெயில் யூசர் நேம் ஆகவும் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டும் வந்து கூடுதலா வந்து ரிப்போர்ட் பண்ற கிளப் பிரசிடென்ட்ஸ் மேட்ரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல கிளப் செக்ரட்டரியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தும் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ யாருமே, அதாவது மை லயன் லியோ மெம்பரா வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தால் யாருமே இதுக்கு லொகின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இது வந்து இதுல இருக்கு. ஸோ நான் வந்து 2 யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நான் ரிப்போர்ட் லொகின் பண்றேன். உங்களுக்கு சில டைம்கள்ல வந்துட்டு உங்களுடைய யூசர் நேம் இமெயில் தெரியும், ஆனால் பாஸ்வேர்ட் தெரியாதுன்னு சொன்னால் நீங்க ஃபோகட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க உங்களோட இமெயிலுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் கோட் எடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படி ஃபோகட் பாஸ்வேர்ட் கொடுத்து வரலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம சொன்னால் இன்டர்நேஷனலுக்கு வந்து இமெயில் போடலாம். அதை வந்து நான் இன்னொரு செஷன்ல நான் சொல்றேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. இப்போதைக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் லொகின் ஆகக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். இதை நீங்க உங்க கிளப் பிரசிடென்ட்டையோ செக்ரட்டரியோ நீங்க வாங்கி எடுக்கலாம். தென் நீங்க இதை லொகின் பண்ண வேணும். லொகின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களுடைய நேம் வந்து இப்ப என்னுடைய நேம் வந்து வெல்கம் நரிஷா பேர் போட்டுருக்காங்க. அது மாதிரி நீ யாருடைய யூசர் நேம் லொகின் பண்றீங்களோ அவங்களுடைய ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பட் இப்ப நாங்க பார்க்க போறது வந்து எப்படி நாங்க ரிப்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேல ஹோம் மெம்பர்ஷிப் சர்வீஸ் சொல்லி 3வது ஆப்ஷன் இருக்கு, சர்வீஸ். இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுல வந்து உங்களுடைய லியோ கிளப்பால வந்து என்னென்ன ரிப்போர்ட்டிங் இதுவரைக்கும் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி சமரியை வந்து நீங்க இதுல பார்க்கலாம். இப்ப என்னுடைய கிளப் வந்து இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இப்ப இன்னொரு ரிப்போர்ட் பண்ண போறேன். இல்ல வந்து இப்ப நீங்க வந்து லொகின் பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் உங்க கிளப் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணல, இதுதான் பண்ண போறீங்க வந்து மேலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ரைட் சைட் கார்னர்ல கிரியேட் சர்வீஸ் ஆக்டிவிட்டி என்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு. இது வந்து யாருமே அந்த உங்க ப்ரொஜெக்டை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்க இதை கிளிக் பண்ணணும். ஒரு ப்ரொஜெக்டை நீங்க மைண்ட்லைன்ல ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க இந்த கிரியேட் சர்வீஸ் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால்
எகைன் இன்னொரு போர்ட்டல் வந்து வரும். இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க அந்த ப்ரொஜெக்டுக்கு ஒரு டைட்டில் வச்சிருந்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கணும், ஒரு ட்ரீ பிளானிங் ப்ரொஜெக்ட், நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் போடுறேன். ட்ரீ பிளானிங் ப்ரொஜெக்ட்னு சொன்னால் நீங்க ட்ரீ பிளானிங் என்று போட்டுட்டு அதுக்கு நேம் இருக்கு மட்டும் சொன்னா நீங்க நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ பிளானிங் ப்ரொஜெக்டுக்கு வந்து நான் ஒரு கிரீன் 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 லியோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நேமை நான் இப்போ வைக்கிறேன். ஸோ நீங்க உங்களோட ப்ரொஜெக்டருக்கு நேமை நீங்க இதுல வைக்கலாம். தென் அதுக்கு அப்புறம் நீங்க இது வந்து செலக்ட் ஆக்டிவிட்டி டைப் வந்து இது என்ன, அதாவது நீங்க ஒரு டொனேஷன் செய்யற ப்ரொஜெக்டா, நீங்க டொனேஷன் செய்றீங்களா இல்ல ஒரு ஃபண்ட் ரைசிங்கா? இப்போ ஃபண்ட் ரைசிங் ப்ரொஜெக்ட் சொன்னா ஃபண்ட் ரைசிங் நீங்க கிளிக் பண்ணலாம். இல்ல சில நேரங்கள்ல வந்து நீங்க உங்களுடைய ஜெனரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங்கை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். இதுல வந்து நீங்க உங்களோட ஒரு ஜெனரல் மீட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் ஜெனரல் மீட்டிங் நீங்க ரிப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் ஜெனரல் மீட்டிங் டிசம்பர்ல டைட்டில் போட்டுட்டு இந்த டைப்புக்குள்ள நீங்க மீட்டிங் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், சர்வீஸ் ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் இவங்க லாஸ்டா இருக்க ஆப்ஷன் சர்வீஸ் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து செய்யணும்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தால் இங்க மேலேயே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த இது வந்து சர்வீஸ், அதாவது கிரீன் ப்ரொஜெக்டுக்கு வந்து உருவாயிட்டேன்னு சொல்லி ஒரு போர்ட்டல். ஸோ இங்க வந்து நீங்க இனி வந்து நீங்க என்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன் பார்த்துக்குள்ள வந்து அந்த ப்ரொஜெக்ட் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியதா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் டைப் வந்து சர்வீஸ் ப்ரொஜெக்ட் உண்டு. அதுல நேம் வந்து டைட்டில் வந்து ட்ரீ பிளானிங் கிரீன் டியோ, ஸ்பான்சர் வந்து யாருன்னு சொன்னா டியோ கிளப், லேண்ட்ஸ் கிளப் ஆஃப் பேட்டிக்லோ. ஸோ இதுல வந்து ஸ்டார்ட் டேட், இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஸ்டார்ட் டேட் போடுறேன், நீங்க கிளிக்ல போய் எந்த டேட்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு என்றதையும் வந்து நீங்க போடலாம். இதுல கேலண்டர் மாதிரி இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மைனிங் இந்த ப்ராஜெக்டை போடலாம். அதே பக்கத்துல நீங்க இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிஞ்ச எண்ட் டேட். சில ப்ராஜெக்டுகள் வந்து 3 days நடக்கும், சில ப்ராஜெக்டுகள் வந்து கண்டினியூஸா 1 week நடக்கும், சில ப்ராஜெக்ட் 1 dayலயே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 dayல முடிய ப்ராஜெக்ட் சொன்னா நீங்க எண்ட் டேட்டும் வந்து 10th நவம்பரை வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம். தென் கோர்ஸ்ன்றக்குள்ள வந்து இது எது சம்பந்தமான, அதாவது வந்து இன்டர்நேஷனலால வந்து சில கோர்சஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்கு. இந்த ட்ரீ பிளானிங் வந்து ஏதோட சம்பந்தப்படுறது சொல்லி இன்னும் சில கோர்சஸ் அவங்க வந்துருக்குறாங்க. சைல்ட்ஹுட் கேன்சர், டயபிட்டிஸ், டிசாஸ்டர், என்விரான்மெண்ட், ஹங்கர்ன்னு சொல்லி இதுல வந்து நீங்க வந்து இப்ப நம்மட ட்ரீ பிளானிங் வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ நீங்க என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணி கொள்ளலாம். சில நேரங்களில் சில ப்ரொஜெக்டுகள் வந்து இதுக்குள்ள இருக்கிற கோர்சஸோட எதுவுமே சம்பந்தப்படாது. அந்த நேரங்கள்ல வந்து நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதர் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸுக்கு போகலாம், அதை கிளிக் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஜெக்ட் வந்து ஒரு சர்வீஸோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதர் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் நீங்க கிளிக் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நான் என்ற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டை போட்டுக்கொள்ளும். தென் ப்ரொஜெக்ட் டைப், இந்த ப்ரொஜெக்ட் டைப் வந்து நீங்க என்ன டைப்பான ப்ரொஜெக்ட் செய்யறீங்க, அவேர்னஸ் கொடுக்குறீங்களா, எஜுகேஷன் கொடுக்குறீங்களா, எது செய்வீங்கன்றது. இதுலயே வந்து சில ஆப்ஷன் இருக்கு, ட்ரீ பிளான்டிங் என்று இருக்கு. அப்பனா இதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளும். சில நேரங்கள்ல உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஷாப் செஞ்சீங்கன்னு சொன்னா அவேர்னஸ் ஆப்ஷனுக்குள்ள வரும். சில நேரங்கள்ல வந்து கிளீன் அப் கொண்டு செய்றீங்க, சிரமதானம் செய்றீங்கன்னு சொன்னா என்விரான்மெண்ட் கிளீன் அப்புக்குள்ள வரும். சில நேரங்கள்ல சில ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு எந்த டைப்புக்குள்ளேயுமே வராது. அந்த நேரத்துல நீங்க அதர் ரெண்டு ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி போட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ட்ரீ பிளானிங்ல வர ட்ரீ பிளானிங்கை கிளிக் பண்ணும். தென் அதுக்கு பிறகு வந்து டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ராஜெக்டை பற்றிய சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுப்பாங்க. பெரிய லெவல்ல கொடுக்காட்டியும் வந்து இது வந்து நீங்க வந்து டைப் பண்ண வேணும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரால இனிஷியேட் பண்ணப்பட்டது, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன செஞ்சீங்க, எந்த இடத்துல என்ன செஞ்சீங்க, அதாவது நீங்க ட்ரீ பிளான்ஸை வாங்கி ஒரு தேவை இருக்கும் அந்த இடத்துல மரத்தை நாட்டுறதுக்கு. ஸோ அந்த தேவைக்காக நாங்கள் அந்த கொடுத்த இடத்துல போய் லியோ மெம்பர்ஸ் எல்லாருமே போய் ஒரு டேட்ல வந்து நாங்கள் சின்ன மரங்களை நாட்டினோம், நாட்டுறதுக்கு ஸ்பான்சரை வந்து நாங்கள் இங்க இருந்து எடுத்தோம். அதே அதில் ஃபாலோவிங் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க வாசிச்சாங்கன்னு சொன்னா உங்க ப்ரொஜெக்ட் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்றதை வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஷார்ட்டா வந்து டைப் பண்ண வேணும். நான் இதுல வந்து டைப் பண்ணல, நான் டைம் கூடுதலா போகுங்கிறதுக்காக டைப் பண்ணல. பட் நீங்க டைப் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க வேற நீங்க டைப் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதை தாண்டி நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து
ஏஐயோ ChatGPT கூட வந்து நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்க இன்புட்டுகளை கொடுக்குற டைம்ல அது ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷனை தரும். அதை கூட நீங்க காப்பி பண்ணி போடலாம். தென் இதுல வந்து ரிக்வயர்டு மெட்ரிக்ஸ் சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சிக்னேச்சர் ஆக்டிவிட்டி, உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து ஒரு சிக்னேச்சர் ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து இந்த கிளப்புக்கு உங்களோட கிளப்புக்கு வந்து இருக்க சிக்னேச்சர் ப்ரொஜெக்டா இந்த இருக்குன்னு சொன்னா நீங்க சிக்னேச்சர் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அதாவது உங்களோட கிளப்போட யூனிக் ப்ரொஜெக்டா இருக்குன்னு சொன்னா நீங்க சிக்னேச்சர் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணலாம். அதே நேரத்துல வந்து நீங்க இந்த ப்ரொஜெக்டுக்கு செய்யக்கூடிய எடுக்கப்பட்ட ஃபண்ட் வந்து இன்டர்நேஷனல்ல இருந்து ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு சொன்னால் நீங்க இதை கிளிக் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி நமக்கு இன்டர்நேஷனல் ஃபண்ட் டிரெக்டா வரல, அதனால நீங்க இதை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எடுத்துட்டு சொன்னால் நீங்க அதுக்கு அதை கிளிக் பண்ணலாம். அடுத்தது ரிக்வயர்டு மெட்ரிக்ஸ்ல வந்து பீப்புள்ஸ் எத்தனை பேர் வந்து இந்த ப்ரொஜெக்டுக்கால வந்து சர்வ் பண்ணப்படுறாங்க, அதாவது வந்து எத்தனை பேர் பெனிஃபிட் அடைகிறாங்கிறத வந்து நீங்க இதில் போடலாம். இது வந்து நீங்க நம்பர்ஸ், அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மரம் நாற்றால வந்து நான் கவுண்ட்லெஸ் நான் சொல்ல எத்தனை பேர் வந்து அது நன்மை அடைய போறாங்க சொல்லி. பட் இதே வந்து நீங்க ஒரு புக்ஸ் கொடுக்குறீங்க ஒரு 200 சில்ட்ரனுக்கு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து 200 பிள்ளைகளுக்கு 200 நம்பரை நீங்க போடலாம். ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்றீங்க ஒரு 50 பிள்ளைகளுக்குள்ள வந்து அங்க நீங்க 50 பேரை போடலாம். ரைட்? அது வந்து எத்தனை பேர் உங்களோட ப்ரொஜெக்டால பெனிஃபிட் அடைகிறாங்கன்றத வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம். இங்க வந்து நாங்க இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து நாங்க ஜஸ்ட் எஸ்டிமேட்டா வந்து அந்த ரோட்டால போராட்டங்களை வச்சு நாங்க ஒரு ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவு பெனிஃபிட் அடைவாங்க, அதுக்கு கீழே கடை வச்சிருப்பாங்க, சிலர் பார்க் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் நாங்க ஒரு மேபி 500 to 1000 பீப்புளை வந்து நாங்க இதுல போட்டுக்கொள்ளலாம். தென் டோட்டல் வாலண்டியர்ஸ் ஹவர்ஸ் ரெண்டுக்குள்ள வந்து நீங்க எத்தனை வாலண்டியர்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு, அதை நீங்க பாக்குறதுக்கு வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் நீங்க அதுக்கு முதல்ல டோட்டல் வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ லியோசான்னு பார்த்துட்டு சொன்னால் அதான் டோட்டல் வாலண்டியர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு ஒரு கிளப்ல இருந்து ஒரு 5 பேர் மினட் எடுத்துக்கிறாங்க, அந்த டேயில வந்து ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருந்தாங்க. அப்போ டோட்டல் 15 லியோஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 பேர் வந்து டோட்டல் வாலண்டியர்ஸ். இந்த ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு வந்து அதான் ஹவர்ஸ் என்று பார்க்கக்குள்ள கொண்டு வந்து நீங்க இந்த ப்ரொஜெக்டை பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 hours மீட்டிங் போட்டிருப்பீங்க. தென் இந்த மரங்களை வாங்குறதுக்கு நீங்க போயிருப்பீங்க, அதுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் ஆயிருக்கு, 4 hours. தென் நீங்க உங்களோட ஆட்களுக்குரிய ஆட்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு 2 hours போயிருக்கு, 6 hours. தென் அந்த ப்ரொஜெக்ட் அன்றைக்கு நீங்க ஒரு 3 hours ப்ரொஜெக்ட் செஞ்சிருப்பீங்க, அதுக்கு ஒரு 9 hours. ஸோ ஆல்மோஸ்ட் 10 hours உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இந்த ப்ரொஜெக்டுக்கு. பட் 10 hours வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க. டோட்டல் வாலண்டியர்ஸ் வந்து 15 பேர். ஸோ 15 பேர் இன்டூ 10 hours டோட்டலா 150 மணித்தியாலங்கள் வந்து நீங்க இதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இப்படிதான் நீங்க டோட்டல் வாலண்டியர்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ அந்த ப்ரொஜெக்ட் செய்யற டைமை மட்டும் நீங்க போட தேவையில்ல, இந்த ப்ரொஜெக்டுக்கு நீங்க எவ்வளவு டைம் எக்ஸ்பர்ட் போட்டுருக்கீங்க, அதாவது பிளானிங் ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு திங்ஸ் வாங்கினதுல இருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து இப்ப அந்த ப்ரொஜெக்ட் செஞ்ச பிறகு நீங்க சில டைம்ல ஃபாலோவிங் ஆக்டிவிட்டி செய்வீங்க சொன்னா அதுக்கு எத்தனை ஹவர்ஸ் வரும். ஸோ எல்லா ஹவர்ஸையும் சேர்த்து எத்தனை வாலண்டியர்ஸ் இருந்தாங்களோ அவங்களோட மல்டிப்ளை பண்ணி நீங்க வந்து போடலாம். சரி, இதுல வந்து இவர் நான் லைன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க சொன்னாலும் எஸ் அவங்கள கிளிக் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணாடி நீங்க கிளிக் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ஃபேமிலி லைன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சொன்னால் எஸ் ஓர் நோ போடணும். தென் அடிஷனல் மெட்ரிக்ஸ் வந்து இது ஆப்ஷனல் வந்து நீங்க டோட்டல் ஃபண்டுகள் வந்து நீங்க டொலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண இதுல போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு நீங்க வரீங்க சொன்னா டைமிங் இருக்கு, அடிஷனல் டீச்சர் என்ன டைமுக்கு நீங்க ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஈவினிங் டைம் எடுப்போமே, ஒரு ஈவினிங் ஒரு 3:30 PM ஸ்டார்ட் பண்ணது ப்ரொஜெக்டை. ப்ரொஜெக்டை முடிக்கிற நான் வந்து ஒரு 6 PM அந்த மாதிரி போடலாம். வென்யூ வந்து நீங்க எந்த லொகேஷன்ல ப்ரொஜெக்ட் செஞ்சீங்களோ அந்த வென்யூவை போடுங்க. இப்போ டைம் ஜோன் வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஸ்ரீலங்கா டைமை வந்து கொடுக்கலாம். தென் இதுல வந்து வென்யூ லொகேஷன் அட்ரஸஸ் வந்து நீங்க இதுல போட்டுக்கொள்ளலாம். தென் தட்ஸ் ஆல், அவ்வளவுதான் இதுக்குள்ள வரப்போற விஷயம். நீங்க அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்னா கீழே போய் சேவ் பண்ணலாம். பட் அதுக்கு முதல் வந்து இங்கால சைட்ல மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்லோடட் இமேஜஸ் இருக்கு. உங்க ப்ரொஜெக்ட் போட்டோஸை வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். இதுல உங்க ப்ரொஜெக்ட்ல போட்டோ இந்த செல்ஃபிஸ் எல்லாம் தவிர்த்து ஒழுங்கான ஒபிஷியலான போட்டோஸ் இருக்குமான்னு சொன்னால் அதுல ஒரு 5 போட்டோஸோ 6 போட்டோஸ் வந்து இது செலக்ட் ஆப்ஷனை போட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ப்ரௌஸுக்கு போகும். ஸோ நீங்க அதுல வந்து செலக்ட் பண்ணி இந்த போட்டோஸை போடலாம். எல்லா போட்டோஸையும் போட்ட பிறகு வந்து நீங்க என்ன செய்யலாம், ஃபைனலா வந்து இதை வந்து நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம்.
நீங்க சர்வ் பண்ணீங்க சொன்னால் அது இந்த ப்ரொஜெக்ட் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட் ஆகிடும். ரைட், இதுல வந்து நான் சில விஷயங்களை செய்யல அட் பண்ணதால வந்து ரிப்போர்ட் ஆகாம இருக்கு. ஸோ நீங்க முடிச்சுட்டு இந்த ஃபைல் மேலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்க ஆப்ஷன் ஒன்று இருக்கு பாருங்க, ஆக மேலுக்கு ரிப்போர்ட் டு எல்சிஐ. நீங்க வந்து இதை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து MyLCIக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படிதான் நாங்க ஒரு ப்ராஜெக்டை வந்து ரிப்போர்ட் பண்றது MyLion. ஸோ இதை நீங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். எப்படி நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம்னு சொன்னால் நீங்க பேக் சர்வீஸுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கிளப்ல எல்லாத்துல ரிப்போர்ட்டிங் இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீ பிளானிங் ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னால் மைலியோட ரிப்போர்ட் பண்ண போறோம். பட் அதில் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணணும்னு சொன்னால் இங்க போனீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாலே அந்த சர்வீஸோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். தென் நீங்க இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு ஓப்பன் ஆன இதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது வந்து இங்கேயுமே வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். அதாவது இந்த பேஜையே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். இதுலயே வந்து இருக்கு, இதுலயே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். பட் இதுல என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல வடிவா காட்டணும். ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து ரிப்போர்ட்டா இல்ல ரெடி டு ரிப்போர்ட் ஆப்ஷனை காட்டணும். அப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூட இதுல உங்க ப்ரொஜெக்ட் வந்து ரிப்போர்ட்டட் வந்து கட்டாயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப பிரெஸ்ட் கேன்சர் ப்ரொஜெக்டை வந்து நீங்க மைலியோட ரிப்போர்ட் பண்ண போறீங்க சொன்னால் இதையே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். பட் அதுல வந்து ரிப்போர்ட்டட் என்ற ஆப்ஷன் வந்து இருக்கணும். மேலுக்கு இருக்கிற ரெடி டு ரிப்போர்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு MyLionல இப்படி நாங்க ஒரு ப்ரொஜெக்டை ரிப்போர்ட் பண்றதுங்கிறது. எப்படி நீங்க என்ன செய்யலாம் சொன்னாங்க உங்களோட கிளப்ல ஒவ்வொரு ப்ரொஜெக்டையுமே எவ்வளவு குயிக்கா MyLionல ரிப்போர்ட் பண்ணிடுங்க அவ்வளவு குயிக்கா வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணி கொள்ளலாம். தேங்க்யூ. இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்க வந்து ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் நீங்க என்ன கனெக்ட் பண்ணலாம், உங்க கிளப் பிரசிடென்ட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.